குமார், உனக்கு நினைவு வந்துருச்சா? எனக்கு என்னாச்சுப்பா? கடைசியாக எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனது வர நினைவு இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றும் நினைவுக்கு வரல என்றவனை சாமிநாதனின் மனைவி கட்டிக்கொண்டாள். குமார் எழுந்திருக்க உதவியவர் நடந்ததை விளக்க ஆரம்பித்தார். சற்று தூரத்தில் மணி சத்தம் கேட்க எல்லோரும் அங்கு திரும்பினர். ஒரு சாமியார் ஒருவர் சிவலிங்கத்தை பூஜித்தபடி இருக்க அங்கு சென்றார். யார் நீங்க? சாமி, நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். இங்கே ஆகாசலிங்கத்தை தரிசனம் செய்ய வந்தோம். அப்படியா? நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. இதுதான் அந்த ஆகாசலிங்கம். இருங்க, தீபாராதனை முடிச்சிடலாம். சாமியை கும்பிட்டு போங்க என்றபடி தீபாராதனையை காட்ட ஆரம்பித்தார். மனமுருக சாமிநாதனும் அவர் மனைவியும் லிங்கத்தை கும்பிட்டு கொண்டனர். சுவாமி, என்ன கீழே போகணுமா? வாங்க, நானும் கீழே தான் போயிட்டுருக்கேன். நடந்ததை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டவர், விதி இருக்கிறவங்க தான் இந்த கோவிலுக்கு வருவாங்க. இங்கே வந்தால் சரியாகும்னு உங்கள் பையனுக்கு விதி. மனுஷங்க காலடி என்னைக்கு இங்கே பட ஆரம்பிச்சதோ அன்னிலேருந்து இதோட புனிதம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த வனம் வித்தியாசமானது. தன்னைத்தானே புதுப்பிச்சு காப்பாற்றிக்கிடும் என்று சாமியாரின் பேச்சில் நிறையவே உள்ளர்த்தங்கள் பேசிக்கொண்டே கீழே வந்ததும் நன்றி சொல்ல அந்த சாமியாரை தேடினால் அவரை காணவில்லை. அவர்கள் மலையை ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அவர்கள் காரில் ஏறி செல்ல ஆரம்பித்தனர். சற்று தூரத்தில் அவர்களை மலைக்கு கூட்டி போன பெரியவர் அவர்களை பார்த்து மர்ம சிரிப்பு சிரித்து கொண்டிருந்தார். அப்படியே மலையை நோக்கி ஓம் நமச்சிவாயா என்று கும்பிட ஓம் என்ற சப்தம் மலை திரும்ப எதிரொலித்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வர அத்தனை வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது ஒரு மர்ம கதை, அதாவது உண்மையிலே நடந்த ஒரு அமானுஷ கதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த மந்திரவனம் அப்படின்ற அந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா அமானுஷங்கள், உண்மையிலே நடந்த அமானுஷ கதைகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.